வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நவம்பர் 15ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். கிளாஸ்க்குள்ள போயிடலாம். கிளாஸ்க்குள்ள போய் எப்பவுமே நம்ம போறதுக்கு முன்னாடி, அதாவது முந்தின நாள் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நவம்பர் 14ஓட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. எம்ஜிஆர் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ட்ராட்ஸ்கி மருது. அடுத்த கேள்வி நமக்கு பைக் டாக்ஸி சர்வீஸ அறிமுகப்படுத்திய மெட்ரோ எது அப்படின்னா டெல்லி மெட்ரோ. அடுத்த கேள்வி 19வது G20 மாநாடு எங்கு நடைபெற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல. அடுத்த கேள்வி ஹைதி நாட்டினுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து இந்த அலெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரவிந்தர். அடுத்து புக்கர் பரிசு 2024 யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமந்தா ஹார்வே. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 பிரைஸ் உண்டு. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க மக்களே. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்னு ஒண்ணு உண்டு. இன்னொன்னு வெறும் புக்கர் பிரைஸ்னு ஒண்ணு. நான் நேத்து கீதாஞ்சலின்னு ஒருத்தங்க சொல்லியிருப்பேன். அவங்க வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்குனவங்க. புக்கர் பிரைஸ் வாங்குனது அருந்ததி ராய். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த கேள்வி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் யார் அப்படின்னா ஜானிக் சின்னர். அடுத்தது தேசிய குழந்தைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 14. உலக சர்க்கரை நோய் தினமும் நமக்கு நவம்பர் 14. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல நவம்பர் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தேசிய செய்திகள்ல. முதல்ல நம்ம வந்து எங்க வந்திருக்கோம், அதாவது 2, 3 இடங்களுக்கு நம்ம போறோம். சுத்திட்டு அடுத்து ஃபாரின் போவோம். ஓகே, ஃபாரின்லயே 2, 3 இடங்கள் பார்க்க போறோம். நிறைய மியூசியம்க்கு போயிருவோம். போயிருப்பீங்க. அதாவது வந்து அந்த மியூசியம்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ண பொருட்கள், இல்ல அங்கிருந்து எங்கேயாவது வந்து அகழாய்வுல இருந்து கிடைச்ச பொருட்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் மியூசியம்ல பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மியூசியம் என்ன அப்படின்னா அரசியலமைப்பு மியூசியம், கான்ஸ்டிடியூஷனல் மியூசியம். அது எங்க கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் மக்களே. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மியூசியம் இனாகிரேட்டட்? இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஓபி ஜிண்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஓபி ஜிண்டல் பல்கலைக்கழகம், ஓபி ஜிண்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியுடைய ஹரியானா கேம்பஸ்ல தான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஹரியானால எங்க இருக்கு அப்படின்னா சோனிபட். அப்ப சோனிபட் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா. அங்கதான் வந்து நமக்கு முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் வந்து முதல் மூலம் இன்னும் இனாகிரேட் பண்ணல, ஓபன் பண்ண போறாங்க. இந்த இந்த பல்கலைக்கழகத்துல இந்த மியூசியத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இந்த பல்கலைக்கழகம் ஓபி ஜிண்டல் குளோபல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஜேஜியு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிண்டல் குளோபல் யூனிவர்சிட்டி. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செமி ஹியூமனாய்டு ரோபோட். ஓகேவா? ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லுவாங்க அப்படின்னா மனித உருவில் இருக்கக்கூடிய ரோபோட்டை தான் வந்து ஹியூமனாய்டு ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய எந்திரன் படத்துல சிட்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து மனுஷங்க அதாவது ஒரு மனிதர் மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஹியூமனாய்டு. அப்ப இது பாதி மனிதர் மாதிரி உள்ள ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ரோபோட் தான் வந்து அங்க ஃபுல்லாவே வந்து அந்த இடத்தை சுத்தி காட்டக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப கான்ஸ்டிடியூஷனல் மியூசியம் பார்த்தோம், அரசியல் அருங்காட்சியகம். கான்ஸ்டிடியூஷனல் பார்க். ஓகேவா? அதாவது அரசியலமைப்பு பூங்கா நம்ம பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல எங்க இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா பூனேல வந்து அரசியலமைப்பு பூங்கா அப்படிங்கிற ஒண்ண இனாகிரேட் பண்ணாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு கோவில், கான்ஸ்டிடியூஷனல் டெம்பிள் அப்படிங்கிறது எங்க இனாகிரேட் பண்ணாங்கன்னா அதே மாதிரி அதுவும் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராலையும் வந்து அரசியலமைப்பு கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நமக்கு கேரளால திருவனந்தபுரத்துலயும் இருக்கு. ஓகேவா? 2 இடத்துலயுமே இருக்கு. முதல்ல எங்க வந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரிவாண்ட்ரத்துல தான் வந்துச்சு அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரால இப்ப சமீபத்துல ஓபன் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பத்தி இப்போ வந்து நம்மளுடைய அரசியல் எல்லாம் எப்படி அப்படின்னா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஃபுல்லாவே கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில வச்சுட்டே தான் சுத்துறாரு. அதற்கு எதிர்த்து வந்து பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தினத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜூன் 25ஆம் தேதியை வந்து கான்ஸ்டிடியூஷனல் மர்டர் டே, அதாவது வந்து அரசியலமைப்பு படுகொலை தினம். அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படிங்கிற தினத்தை என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 25. ஏன் ஜூன் 25 அப்படின்னா ஜூன் 25 1975 தான் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள். இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ண எமர்ஜென்சி. அதனால அந்த நாளை வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் மதர் டே. அது வேற மாதிரி கூட கேட்கலாம், ஹிந்தியில கூட கேட்கலாம். சம்விதான்
ஹத்யா திவாஸ், சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னாலும் நமக்கு அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ட்ருவாண்ட்ரம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ருவாண்ட்ரத்துக்கு சமீபத்துல ஒரு அவார்ட் கிடைச்சு. என்ன அப்படின்னா வந்து நமக்கு வேர்ல்ட் சஸ்டைனபிலிட்டி அவார்டு, அதாவது குளோபல் சஸ்டைனபிலிட்டி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக நிலைத்தன்மை விருது, உலக நிலைத்தன்மை விருது, குளோபல் சஸ்டைனபிலிட்டி அவார்ட், தமிழ்ல உலக நிலைத்தன்மை விருது. இந்த விருதை வாங்கின முதல் இந்திய நகரம் எது? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு கெட் குளோபல் சஸ்டைனபிலிட்டி அவார்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு சரியான விடை நமக்கு திருவனந்தபுரம், கேரளா. ஸோ இந்த சில்வாசா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சில்வாசா அப்படிங்கிற இடத்துக்கு நேத்து நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு போயிருந்தாங்க. ஸோ அங்க ஒரு விஷயத்தை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க, ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. எதை ஓபன் பண்ணி வச்சாங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா வித்யா மந்திர், சுவாமி விவேகானந்தா வித்யா மந்திர், விவேகானந்தா வித்யா மந்திர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்தை எங்க திறந்து வச்சாங்க நம்மளுடைய பிரசிடென்ட் அப்படின்னா சில்வாசா. சில்வாசா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலின்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு யூனியன் பிரதேசம். இப்போ டையூ அண்ட் டாமனை இதையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. அந்த யூனியன் பிரதேசத்துல உள்ள இடம் தான் இந்த சில்வாசா. இதை வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க. எங்க? சுவாமி விவேகானந்தா வித்யா மந்திர சில்வாசா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாமா மக்களே? சோ சுவாமின்னு சொன்ன ஞாபகம் வருது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சுவாமி ஏஐ, சுவாமி ஏஐ சாட்பாட் அப்படின்னு ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க. இது எங்க அப்படின்னா சபரிமலையில, சபரிமலையில ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு செயற்கை நுண்ணறிவு சாட்பாட். சாட்பாட்னா என்னன்னா இப்போ நீங்க ஏதாவது இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா சின்ன சைட்ல எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு இது அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு வரும். நீங்க வந்து எப்படி என்னங்கிறத டைரக்டா அதுலயே சேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சபரிமலை ரிலேட்டடா ஏதாவது நியூஸ் வேணும் அப்படின்னா சுவாமி ஏஐ சாட் போர்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ வந்து பயங்கரமான ஒரு எல்லா, அதாவது மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்காங்க. ஸோ என்ன என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 35th ட்ரை சர்வீசஸ் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் எழுதியிருக்கா கொச்சியில. ஓகேவா? ஸோ என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். வேர் வாஸ் த 35th ட்ரை சர்வீசஸ் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், 35வது முப்படை தளபதி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா சரியான விடை கொச்சி. ஸோ இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யாரு அப்படின்னா இந்தியாவுடைய முப்படை தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். நம்ம ஆல்ரெடி தெரியும் யார் அப்படின்னா அனில் சௌஹான் தான் நமக்கு இந்தியாவுடைய முப்படை தளபதி. அவரு தான் தலைமை தாங்கினாரு. கொச்சியை நம்ம சமீபத்துல நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ சமீபத்துல பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கடல் விமான சுற்றுலா சேவை, சீ பிளேன் டூரிசம் எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொச்சி, கடல் விமான சுற்றுலா சேவை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் வாட்டர் மெட்ரோ, இந்தியாவுடைய முதல் நீர் மெட்ரோ எங்க அப்படின்னா அதுவும் நமக்கு கொச்சியில ஆரம்பிச்சதுதான். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். கொச்சியில வந்து வேற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் மூலம் இயங்கக்கூடிய கப்பல் சேவை, ஹைட்ரஜன் செல் ஃபியூவல் ஃபெரி. ஓகேவா? சோ இந்தியாவுடைய முதல் இண்டிஜீனியஸ் ஹைட்ரஜன் செல் ஃபியூவல் ஃபெரி எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா இதுவும் கொச்சியில தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொச்சியில ரீசெண்டா பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேம் என்ன? ஸோ முன்னாடி, இப்போ நான் கேம் விளையாடுறது இல்லை, முன்னாடி எனக்கு பிடிச்ச, அதாவது காலேஜ் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விளையாடிட்டு இருப்போம். ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான், நான் பப்ஜி எல்லாம் விளையாடினது இல்லை. ஸோ கிளாஷ் ஆஃப் கிளான் விளையாடிருக்கோம். டவுன் ஹால் லெவல் 11ஓ 12 வரைக்கும் போனது முன்னாடி ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ என்ன அப்படின்னா வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க 90s கிட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு. இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு கேம் பிடிச்ச கேம் இருக்கும். என்ன கேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கேம் சம்பந்தமா தான் ஒரு நியூஸ் பார்க்க போறோம். வேர் வாஸ் த 16th இந்தியா கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் செல், 16வது இந்திய கேம் டெவலப்பர் மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பிரியாணிக்கு ஃபேமஸான ஹைதராபாத்ல நடைபெற்றது. ஓகேவா? ஹைதராபாத்னு சொல்லும்போது ஹைதராபாத் பத்தி நம்ம சமீபத்துல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா முதல் பஞ்சாயத் சம்மேளனம் போன வாரம் பார்த்துருப்போம், 2 வாரம் முன்னாடி நியூஸ் பார்த்திருப்போம். முதல் பஞ்சாயத் சம்மேளனம் வந்து எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் ஹைதராபாத்னு சொல்லும்போது ஹைதராபாத்ல வந்து இந்த பேங்கிள், லாக் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாக் பேங்கிள்ஸ்க்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. அப்போ எந்த ஊர்ல உள்ள லாக் பேங்கிள்ஸுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஹைதராபாத், லாக் வளையல்கள் அப்படிங்கிறது. ஹைதராபாத்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹைதராபாத்ல வந்து பயோ ஆசியா மாநாடு, பயோ ஏசியா சமிட் அப்படிங்கிறது பயோ ஆசிய மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து எங்கன்னா நமக்கு இங்கதான் ஹைதராபாத்ல.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் விடுதலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் 17 ஹைதராபாத் லிபரேஷன் டே. ஹைதராபாத் விடுதலை தினம் என்னைக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த தினம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் யார் ஆரம்பிச்சா அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ உள்ள போய் பார்த்தலாம். விச் ஆர்கனைசேஷன் லான்ச் ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது. எந்த அமைப்பு ஆகாஷ் தீர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நம்ம இந்திய ராணுவத்தினுடைய திட்டம் தான் இந்த ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது. இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அதாவது வான் பாதுகாப்பு அமைப்புன்னு இருக்கும். ஓகேவா? வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வான்வழி தாக்குதல் யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி உள்ளதுதான் இந்த வான் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது. பாதுகாப்பு அமைப்பு. சோ இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா மேனுவலா தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. சோ இத வந்து ஆட்டோமேட் பண்ணணும். இத வந்து ஆட்டோமேட்டடா பண்ணணும். அதே மாதிரி இத வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஆகாஷ் தீர். ஏர் டிஃபென்ஸ்னு சொன்னோனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போயிடாதீங்க. இது இந்தியன் ஆர்மியுடைய ப்ராஜெக்ட் தான். இந்தியன் ஆர்மியுடைய ப்ராஜெக்ட் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஆட்டோமேட் பண்றது மற்றும் டிஜிட்டைஸ் பண்றது, எண்மயமாக்குறது வந்து இந்தியன் ஆர்மியுடைய ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்டை யார் பண்றாங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அதாவது பெல் நிறுவனம் சொல்லுவாங்கல்ல, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவங்க தான் இந்த ப்ராஜெக்டை பண்றாங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த அசர்ட் பிளாட்ஃபார்ம். எந்த அமைப்பு அசர்ட் தளத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல அசர்ட்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கிறேன். ஆக்ஸலரேட்டிங் அசர்ட் அப்படின்னா ஆக்ஸலரேட்டிங் சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஆக்ஸலரேட்டிங் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் எனர்ஜி டிரான்சிஷன். ஓகேவா? நமக்கு இந்த ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நித்தி ஆயோக். நமக்கு நித்தி ஆயோக் தான் லான்ச் பண்ணாங்க. நித்தி ஆயோக் மட்டும் இல்ல, நித்தி ஆயோக் கூட நமக்கு பவர், அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சகம், மின்சார அமைச்சகம், அது மட்டும் இல்லாம நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது புது மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகம் சேர்ந்துதான் இந்த அசர்ட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய மாநிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போறாங்க. இப்போ ஒரு விண்ட் எனர்ஜியை நோக்கி போறாங்க, சோலார் எனர்ஜியை நோக்கி போறாங்க. இந்த மாதிரி போகக்கூடிய அதாவது கிரீன் எனர்ஜியை நோக்கி, அதாவது கிரீன் எனர்ஜியை நோக்கி போகக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த அசர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற லான்ச் பண்ணீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் எனர்ஜி டிரான்சிஷன். அதாவது வந்து இந்த எனர்ஜி டிரான்சிஷனால இருக்க நான் ரெனியூவபிள்ல இருந்து ரெனியூவபிள் எனர்ஜி போறாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தக்க சொல்யூஷன் கொடுக்கறதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த அசர்ட் பிளாட்ஃபார்ம். நித்தி ஆயோக் சொன்னோடனே எப்பவுமே டிஎன்பிசி பிடிச்ச ஒரு கேள்வி, எப்ப ஆரம்பிச்ச நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஜனவரி 1, 2005. சோ நமக்கு நித்தி ஆயோகனுடைய வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் தான் துணைத் தலைவர். அதனுடைய சிஇஓ தலைமைச் செயல் அதிகாரி யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் நமக்கு இதனுடைய தலைமைச் செயல் அதிகாரி. ஓகேவா? சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். சர்வதேச செய்திகளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடம் எங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 2-3 நாடுகளுக்கு போறோம். ஓகேவா? முதல் போகக்கூடிய நாடு என்ன அப்படின்னா அப்படியே கீழே சவுத்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. என்ன நாடு அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதெல்லாம் பார்க்கும்போதே கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம போகக்கூடியது ஆஸ்திரேலியா. ஓகேவா? அப்ப ஆஸ்திரேலியால எதுக்கு போறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியால ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தலாம். விச் கண்ட்ரி அப்பாயிண்டட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி ஸ்லேவரி கமிஷனர். எந்த நாடு தனது முதல் அடிமை ஒழிப்பு ஆணையரை நியமித்தது? சோ இப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி ஒருத்தர் நியமனம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எந்த நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா. சோ அந்த நியமனம் பண்ண ஆணையருடைய பேர் என்ன அப்படின்னா கிறிஸ் இவான்ஸ். ஓகேவா? சோ கிறிஸ் இவான்ஸ் பத்தி கூட டைரக்டா கூட கேட்கலாம், பேர் கூட கேட்கலாம். சோ எதற்காக இப்போ வந்து நமக்கு அந்த அடிமை முறையே ஒழிச்சாச்சே, அதாவது அடிமை முறை ஒழிச்சாலும் ஒரு ஒரு மாடர்ன், அதாவது வந்து இந்த காலத்துக்குள்ள ஒரு அடிமை முறை அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆள் கடத்தலா இருக்கட்டும், ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறது, ஃபோர்ஸ்டு லேபரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹியூமன் டிராபிகிங், ஃபோர்ஸ்ட் லேபர், இதெல்லாம் வந்து மாடர்ன் ஸ்லேவரி மாதிரி. ஓகேவா? இப்ப நவீன கால அடிமை முறை மாதிரி ஆயிடுச்சு.
சோ அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும். அப்படி ஒரு விஷயமும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியால இந்த முன்னெடுப்ப பண்ணியிருக்காங்க மக்களே. என்ன அப்படின்னா நம்ம 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 அடிமை ஒழிப்புன்னு சொல்லும்போது இந்தியால 1843லயே வந்து ஸ்லேவரிய வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அ ஆஸ்திரேலியால நெறைய சம்பவம் ஆஸ்திரேலியாலயும் பண்றாங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து உண்மையிலே நல்ல சம்பவம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட இருக்கக்கூடிய 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியா வந்து தடை. சோசியல் மீடியா அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாரி இன்னொரு விஷயம் சமீபத்தில காமன்வெல்த், அதாவது காமன்வெல்த்தினுடைய பாராளுமன்ற மாநாடு. பார்லிமென்டரி கான்ஃபரன்ஸ், அதாவது 67த் காமன்வெல்த் பார்லிமென்டரி கான்ஃபரன்ஸ், பாராளுமன்ற மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா சிட்னில. சிட்னி ஆஸ்திரேலியால நடைபெற்றது. இன்னொரு விஷயம், நம்ம இந்தியாவுடைய புதிய தூதரகம் வந்து ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணாங்க. பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியால ஓப்பன். இதெல்லாம் நமக்கு ஆஸ்திரேலியா பத்தி சமீபத்தில பார்த்த செய்திகள். ஓகேவா? சோ அதே மாரி இன்னொரு விஷயம் வந்து நமக்கு இந்த எஸ்சிஓ சமிட் நேத்தைக்கு வந்து இஸ்லாமாபாத்ல சொல்லியிருப்பேன். அதாவது இஸ்லாமாபாத்லயும் ஒரு அ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அ அமைப்போட ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நமக்கு ஜெனரலா நமக்கு கேள்வி வந்து நமக்கு எஸ்சிஓ சமிட் 2024 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அதற்கு சரியான விடை அஸ்தானா, கசகஸ்தான். ஓகேவா? அஸ்தானா, கசகஸ்தான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. நமக்கு எஸ்சிஓ மாநாடு 2024ன்னு கேட்டா, அ அஸ்தானா, கசகஸ்தான். இஸ்லாமாபாத் மாநாடு தனி மாநாடு. ஆனா அது இதுக்குள்ள மாநாடு கிடையாது. ஓகேவா? அதையும் கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து அவார்ட். சோ யாருக்கு என்ன அவார்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அவார்ட் குடுக்க போறோம். ஓகேவா? யார் யாருக்கு குடுக்க போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சோ இந்த நாடு எப்படி இருக்கு? பார்க்கவே வந்து செம்மையா இருக்குல்ல. சோ இந்த நாடு என்ன நாடு அப்படின்னா, நமக்கு டொமினிஷியன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டொமினிஷியன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய உயரிய விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். உண்மையிலே எனக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க இது. சோ ஹூ ரிசீவ் த டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர். டொமினிகா நாட்டின் உயரிய விருது பெற்றவர் யார் அப்படின்னா, வேற யாரும் இல்ல. யார்ரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் மாரி வேற யாரும் இல்ல. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. எதுக்கு சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாம இவருக்கு இந்த விருது வழங்குறாங்க. இது எல்லாமே பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாலும், இவருக்கு என்ன ஏன் இத வழங்குறாங்க அப்படின்னா, இது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கக்கூடிய விருது அப்படி. இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய விருது மாரி இது. ஏன் அப்படின்னா, நம்ம கொரோனா காலகட்டங்கள்ல இந்த நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 70,000 வேக்சின் டோசஸ் வந்து 70,000 டோஸ் வேக்சின் வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது கொரோனா காலகட்டங்கள்ல ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க இந்தியா. அதனால நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் இப்ப நம்ம ஊர்ல பெரிய அவார்ட்னா பாரத் ரத்னா சொல்லுவோம்ல. அதே மாரி அந்த ஊர்ல உள்ள பெரிய விருத வந்து அவங்களுக்கு குடுக்குறாங்க. இந்த டொமினிகா அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சான்டோ டொமிங்கோ. தலைநகரம் வந்து சான்டோ டொமிங்கோ அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நாட்டினுடைய தலைநகரம். இந்த நாட்டினுடைய கரன்சி நாணயத்த என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்கன்னா, டொமினிஷியன் டொமினிகன் பீசோ அப்படின்னு சொல்லுவாங்க. டொமினிகன் பீசோ அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. அ அதாவது நெறைய அவார்ட் மோடி அவர்கள் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு நாட்டினுடைய உயரிய விருதும். சோ அது எந்தெந்த நாடுன்னு கூட ஏதாவது எக்ஸாம்ல மேட்ச் பண்ண உங்களே கேட்கலாம். ஓகேவா? சோ ஆர்டர் ஆஃப் த எல்லா எல்லா விருதுக்கு முன்னாடியும் ஆர்டர் ஆஃப் த அப்படின்னு வரும். ஆர்டர் ஆஃப் த அப்படின்னு வரும். சோ இந்த விருதுக்கு பக்கத்துலயும் ஆர்டர் ஆஃப் தன்னு வரும். ஓகேவா? சோ அதே மாரி ஆர்டர் ஆஃப் த ட்ரக் கியால்போ அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய உயரிய விருது அப்படின்னா, பூட்டான் நாட்டினுடைய உயரிய விருது. இந்த விருது மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே மாரி ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படிங்கிற விருது வந்து எகிப்து நாட்டினுடைய உயரிய விருது. இதுவும் வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாரி வந்து இந்த எபக்கல் அப்படிங்கிற ஒரு விருது. ஆர்டர் ஆஃப் எபெக்கல் அவார்ட் அப்படின்னு. சோ இது வந்து பலவ் அப்படிங்கிற நாடு இருக்கு. இந்த நாட்டினுடைய உயரிய விருது. இந்த மாரி பல நாடுகளுடைய உயரிய விருது வாங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்பப்போ நம்ம கிளாஸ்ல உள்ள அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். அடுத்து இந்த ஆப்ஷன்ல ஒருத்தர் இருக்காரு. மகேந்திர சிங் டோனி. சோ மகேந்திர சிங் டோனி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவருடைய சொந்த ஊர் எது? மகேந்திர சிங் டோனியுடைய சொந்த ஊர் வந்து ஜார்க்கண்ட். ஓகேவா? ஜார்க்கண்ட்ல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, தேர்தல் போயிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு வந்து விளம்பர தூதர் அம்பாசிடர் ஃபார் ஜார்க்கண்ட் அசெம்பிளி எலக்ஷன்ஸ் யாருன்னு கேட்டாலும் எம்.எஸ். டோனி. ஓகேவா? சோ ஜார்க்கண்டினுடைய அம்பாசிடர் எதுக்கு அப்படின்னா, எலக்ஷனுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த போயிடலாமா மக்களே? அடுத்த போவோம்னா நம்ம மேப்ல வந்து நாட்டு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சோ எர்த் தி மேப். ஓகேவா? நம்ம நேரா அந்த நாட்டு தலைநகரம் போயிடலாம். இல்ல நாட்டுக்கு போயிடலாம். சோ டொமினிகா ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக். ஓகேவா? எங்க இருக்கு? இன்னா இருக்கு. ஓகேவா? அந்த நாட்டினுடைய தலைநகரம் எங்க இருக்கு பாருங்க. சான்டோ டொமிங்கோ. இந்தியால இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்தியால இருந்து எவ்வளவு தூரம்? சோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த இதுதான் மக்களே. ஃபுல்லாவே வந்து இந்த ஆ இந்த பசிபிக் ஓஷன் ஐலாண்ட்ஸ் மாரி தான் இருக்கு. இந்த
இல்ல இது வந்து கரீபியன் பக்கத்துல இருக்கக்கூடியது. ஸோ எங்க இருக்கு அப்படின்னு நம்ம இந்தியா எங்க இருக்கு? இந்தியா வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இந்தியால இருந்து இங்க வரணும் அப்படின்னா இப்படி வரணும். அதாவது இங்க அதாவது நார்த் அமெரிக்காவுக்கும், சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கு. என்ன அப்படின்னா இந்த விருது வாங்குறதுக்கு அவர் இங்க போ வேண்டாம். கயானா அப்படின்னு ஒரு நாடு இது பக்கத்திலேயே இருக்கு. அங்க தான் வந்து இந்த இந்தியா இந்தியா கேரிகாம் சமிட் அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. அங்க தான் போய் வந்து இந்த விருது வந்து வாங்கிப்பாரு. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். இப்போ நம்ம 3வது நாடுக்கு அதாவது முதல்ல ஆஸ்திரேலியா போனோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டொமினிகா ரிப்பப்ளிக் போனோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா லண்டன் வந்திருக்கோம் மக்களே. ஸோ லண்டன் பத்தி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ விச் சிட்டி டாப்ஸ் த குளோபல் சிட்டி இண்டெக்ஸ் 2024? எந்த நகர அதாவது உலக நகர குறியீடு 2024ல் எந்த நகரம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. முதலிடம் வகிக்கும் நகரம் எது அப்படின்னா லண்டன். இந்த குறியீடை இந்த இண்டெக்ஸை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முதலிடம் யாரு அப்படின்னா லண்டன். 2வது இடம் யாரு அப்படின்னா நமக்கு லண்டன் எங்க இருக்கு அப்படின்னா யூகேல இருக்கு. ஓகேவா? இங்கிலாந்து. ஓகேவா? 2வது இடம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யாரு அப்படின்னா நியூயார்க் யுஎஸ்ஏல. 3வது இடம் பாத்தீங்க அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுல வந்து 5வது இடம் யாரு அப்படின்னா துபாய். ஸோ துபாய் வந்து ஓவரால் லிஸ்ட்ல 5வது இடம் இருந்தாலும் வெஸ்ட் ஏசியா. ஓகேவா? ஸோ வெஸ்ட் ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கா பிரிவுல வந்து நமக்கு வந்து துபாய் தான் முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல டாப் 10ல நமக்கு இந்திய நகரங்கள் எதுவுமே கிடையாது. அதனால இந்திய நகரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ முதல் 3 துபாய். இவ்வளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துபாய் ஓவரால்ல 5வது இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம் மக்களே. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம். என்ன தினம் அப்படின்னா வந்து பழங்குடியின மக்களுடைய ஒரு தேசப்பிதா கூட சொல்லலாம். ஸோ யார் அப்படின்னா பிர்சா முண்டா. ஸோ பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள். பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினத்தை என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னா இந்தியால ட்ரைபல் ப்ரைட் டே, பழங்குடியினரின் பெருமை தினம். அதாவது ஹிந்தியில கூட கேட்கலாம் ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ். இது யாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இதை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா பிர்சா முண்டா. ஓகேவா? ஸோ பிர்சா முண்டா வந்து எப்ப பிறந்தார் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நவம்பர் 15 1875ல பிறந்தார். அந்த நாளை தான் கொண்டாடுறோம். நவம்பர் 15. ஓகேவா? எப்பத்துல இருந்து இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா 2021ல இருந்து இதை கொண்டாடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நவம்பர் 15 இன்னொரு முக்கியமான தினமும் கூட ஜார்க்கண்ட் மாநில தினம். ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான தினம் வந்து நமக்கு என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 15 2000 ஆண்டுல அதாவது பீகார்ல இருந்து தனியாட்டு ஜார்க்கண்டை வந்து பிரிச்சு எடுத்தாங்க. 28வது மாநிலமா ஜார்க்கண்ட் வந்து இருந்துச்சு. ஓகேவா? 28th ஸ்டேட். இப்போ ஜார்க்கண்ட் வந்து 2000ல பிரிச்சாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நவம்பர் 5 2000 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. கமெண்ட் யுவர் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியலான கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரயில்வே சோன்ஸ் இன் இந்தியா? இந்தியாவில் உள்ள மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 16, 17, 18, 19 என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கு எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே என்ன ஆன்சர்னு. நேத்து நம்ம பார்த்த கேள்வி என்ன அப்படின்னா ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீம். இந்த திட்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணாங்க அதாவது ஒரு ரேங்க் அதாவது இந்த ஓய்வூதிய திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இந்தியன் ஆர்மியில உள்ள ஓய்வூதிய திட்டம் தான் இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அதாவது நவம்பர் 7 2015 லான்ச் பண்ண தேதி இதுதான். இதை எப்பத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அமல்படுத்தப்பட்டது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா அதாவது 7ஆம் தேதி நவம்பர் 7 2015 அவங்க ஆர்டர் போட்டாலும் இது ஜூலை 1 2014ல இருந்து இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படும். அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து இது அமல்படுத்தப்படும். இப்ப கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 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 வந்து ஒரு டிஏ கொடுக்குறாங்க, டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு ஜூலைல இருந்து இது நாங்க உங்களுக்கு கொடுப்போம், ஜூன்ல இருந்தே இது உங்களுக்கு கொடுப்போம். அப்ப நமக்கு அரியரா எல்லாமே அந்த காசு எல்லாம் வந்துரும் சம்பளத்துல. அதே மாதிரிதான் இந்த திட்டமும். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இதை நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் 2025 அதாவது போன மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமும் இதுலயே வந்துடும். ஸோ எப்படி அனுப்புவோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அது கூட வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்
டெஸ்ட்டும் உங்களுக்கு இது கூடயே வந்துரும். இதே மாரி மாசத்துக்கு 4 வீக்லி பிடிஎஃப் வரும். மந்த்லி பிடிஎஃப்பும் அதே மாரி மந்த் முடிஞ்சோனே வந்துரும். ஓகேவா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2லயுமே இருக்கு. எந்த எக்ஸாம் படிச்சிருந்தாலும் இது மட்டுமே படிச்சா போதும். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க 750 இந்த 9445275642 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு, WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு அந்த இதுல ஜாயின் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு எல்லாமே வந்துரும். இந்த மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் பார்க்கணும் அப்டின்னா, இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம நவம்பர் 1 வீக் உள்ளது. 2ண்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கவங்க இன்னைக்கு உங்களுக்கு 2ண்ட் வீக்கோட பிடிஎஃப் வந்துரும். ஓகேவா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துரும். ஸோ இப்படிதான் இருக்கும். நம்ம உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கு. இதுல நமக்கு கவர் பண்றது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது, அதே மாரி கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதே மாரி அ கிளாஸ்ல எடுக்காத நெறைய விஷயங்களும் நம்ம அதுல கவர் பண்ணியிருப்போம். மிஸ்ட் அவுட் எல்லாமே அதுல கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபுல் பேக்கேஜா இருக்கும். இப்போ டெஸ்ட் வந்து இப்படிதான். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி கன்சிடர் த ஃபாலோயிங் இது கரெக்ட்டா மேட்ச் ஆகல. இந்த மாரி தான் கொஸ்டினும் இருக்கும். இது கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுமே தனியா வந்துரும். எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம நவம்பர் 20 3வது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது வந்து இதுல மொத்தம் 30 டெஸ்ட் இருக்கும். இது நமக்கு வந்து இது நமக்கு டிஎன்பிசில கண்டக்ட் பண்ற மாரியே சிபிடி டெஸ்ட் தான். உங்களுக்கு வந்து லிங்க் குடுத்துருவோம். யூசர் நேம் குடுத்துருவோம். பாஸ்வேர்ட் குடுத்துருவோம். ஸோ அதுல போய் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோனே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகேவா? அதே மாரி ரீசனிங்ல வந்து உங்களுக்கு அதுல அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். இந்த பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்டின்னா, இதுல லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஜாயின் பண்றவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ. ஸோ இதே நம்பருக்கு 5000 ஜிபே பண்ணிட்டு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிக்கலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய டெலகிராம் பேஜ் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு. ஸோ அதுல வந்து டெய்லி குவிஸ் போடுவோம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். மறக்காம இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லயே குடுத்துருப்போம். அத கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலே வரும். ஸோ இவ்வளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்க ஆன்சர் போடுங்க. முதல் அரசியலும் அருங்காட்சியகம் எங்க ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னா, சோனிபட் ஹரியானால. 35ஆம் முப்படை தளபதி மாநாடு கொச்சியில் நடைபெற்றது. கேம் டெவலப்பர் மாநாடு ஹைதராபாத்ல. ப்ராஜெக்ட் அகஸ்தீர் அப்படிங்கிறது இந்திய ராணுவத்தினுடையது. அசட் பிளாட்ஃபார்ம் நித்தி ஆயோக் உடையது. அடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஆன்டி ஸ்லேவரி கமிஷனர் ஆஸ்திரேலியால. நெக்ஸ்ட் டொமினிஷ் அவார்ட் ஆஃப் ஆனர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. குளோபல் சிட்டி இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து லண்டனு. பழங்குடியின பெருமை தினம் நவம்பர் 15. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.